ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கில் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளமை நாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரூஃப் டெரஸில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரூஃபை பார்க்கும்போது பெருசாக ரூஃபில் டேமேஜ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கீழே நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக கிராக் ஆகி எல்லாம் பேர்ந்து விழுந்துருச்சு. இதுக்கான மிக முக்கியமான காரணம் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்பராக பண்ணாது தான். இப்போ இந்த பில்டிங்லேயே பார்த்தோம்னா கிளே டைல் லே பண்ணியிருந்தாங்க. இந்த கிளே டைல் எப்படி லே பண்ணியிருந்தாங்கன்னா, நார்மல் டெரஸ் மேலே தார் ஊற்றி அதுக்கு மேலே தளம் போட்டு அதுக்கு மேலே கிளே டைல் லே பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணது வெறும் அந்த தார் மட்டும்தான். இது மட்டுமே ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃபிங்காக இல்லாதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் இந்த மாதிரியான கிளே டைல் லே பண்ணணும். மோஸ்ட்லி கிளே டைலை அவாய்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை கிளே டைல் தான் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. அந்த வாட்டர் ப்ரூஃபிங் எது பெஸ்ட்டு உங்கள் பில்டிங்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணி கிளே டைல் பண்ணுங்கள். உங்கள் வீடும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடியே நீங்கள் கிளே டைல் போட்டிங்கன்னா அந்த கிளே டைலுக்கு மேலேயே இன்றைக்கி நிறையா வாட்டர் ப்ரூஃபிங் வந்துருச்சு. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பில்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எந்த வாட்டர் ப்ரூஃபிங் உங்கள் பில்டிங் ஓந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பில்டிங்கை நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் பில்டிங்க்கு எந்த வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணாங்கிறத நாங்கள் உங்களுக்கு சஜஷன் சொல்கிறோம். எங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனே கமெண்ட் செக்ஷனே ஆட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.